ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கு பாரு. இந்த ராஜமாணிக்கம் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. சந்தியா, நீ திரும்பி வந்த சந்தோஷத்தோட நான் அப்பாவாயிட்ட சந்தோஷம்தான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீ வேணா பாரு, ஒன்று மாதிரி ஒரு அழகான இளவரசி நமக்கு பிள்ளையா பிறக்க போற. சரி, நீ குளிச்சுட்டு ரெடியாரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். நான் போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வந்தது. ஓகே, பாய். சந்தியா, என்ன மன்னிச்சிடு. நியாயமா நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் தப்பு செஞ்சுருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் நீ பெருந்தன்மையாக மறந்துட்டு என்ன தேடி வந்திருக்க. தேங்க்ஸ் சந்தியா. இந்த பார் சந்தியா, இன்னிலிருந்து அந்த குட்டி செத்துட்டான். என்னங்க என்ன பேசுறீங்க? பழைய குட்டி செத்துட்டான்னு சொன்னேன். சரி, நான் போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். நீ சீக்கிரம் ரெடியாரு. ஓகே. சரிப்பா, வச்சிரு. எங்க எனக்கே ஒண்ணுமே புரியல பாரு. பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்றேன், மாசி நம்பவே மாட்டேங்கிறாப்ல. என்ன இவளால பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த புள்ள இப்படி பொசுக்குன்னு வந்து நிக்குதுன்னு சொன்னா எப்படி நம்புவாரு? எல்லாம் ராசிதான், அந்த மாசியோட ராசிதான். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அது வந்த வழியவே வீட்டு விட்டு வெளியில ஓடிடும்ல. அப்படியாப்பட்ட ராசி. ஆமாண்ணே, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைண்ணே. பின்ன என்ன என்ன அப்பா கிட்ட சந்தோஷத்தை தலைக்கால் புரியாம ஓடுறியா? வயசான காலத்துல எங்க அப்பாவே மியூசியம் முக்கி சந்தோஷமா இருக்காரு, நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? சரி, நான் ஸ்வீட் எடுத்துறேன். என்னடா வெறும் ஸ்வீட்டோட நிறுத்திக்கலாம்னு பாக்குறியா? இல்ல, இப்போ ஸ்வீட் தரேன். அண்ணன் மாசி வரட்டும், வந்த உடனே எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வச்சிடலாம். ஓகே, நான் ஸ்வீட் வந்துடுறேன். வரப்பா. டேய், ஸ்வீட் வாங்குறதுக்கு அடையாறு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காத, பைக் எடுத்து போ. இல்லப்பா, பைக்ல தான் போறேன். சின்ன பசங்க பாரு. இந்த சிரிப்பை மாத்தி அழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆறு இல்லாம போயிடுச்சு. அடியாயமா பணத்தை ஏமாத்திட்டாங்களேன்னு புகார் கொடுக்க வந்தா அதை வாங்காம விலைக்கு அனுப்புறீங்களே, அப்புறம் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் சாட்டாடலாம்?
நீங்களே இப்படி செஞ்சா அப்புறம் எனக்கு குடும்பத்தோட தூக்கப்பட்டு சாக வேண்டியதா சார். என்ன என்ன அம்மா. என்னாச்சு? ஸ்டேஷன்ல அநியாயம் நடக்குதுப்பா. என்ன ப்ராப்ளம்? என் பேரு நாதமுடி, ரிட்டையர்டு டீச்சர். 2 லட்சம் ரூபாய் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தேன். பல லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஏமாத்தி என் பையனை வைர வழியில் திட்டத்துல சேர்த்து விட்டுட்டாங்க. என்னென்னவோ காரணம் சொல்லி எல்லா படத்தையும் ஏமாத்திட்டாங்க. இதனால என் பொண்ணு கல்யாணமே நின்று போச்சு மேடம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அவரு வாங்க மாட்டேங்கிறாரு மேடம். இனிமே நான் சாகிறத தவிர வர வழியே தெரியல மேடம். என்ன தமிழ்ச்செல்வன், ஏன் இவர் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறீங்க? இவர் மட்டும் இல்லை மேடம், இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் வைர வளையல் திட்டத்தில் ஏமாந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துகிட்டே இருக்காங்க மேடம். ஸோ ஆனால் ஜேசி சின்னதுரை சார் தான் இது சம்பந்தமாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சரி, கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்கப்பா. என்ன மாதிரி இந்த திட்டத்துல நிறைய பேர் சேர்ந்து ஏமாந்துருக்காங்கப்பா. கவலைப்படாதீங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க வரேங்கப்பா. கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வாட் இஸ் திஸ் தமிழ்ச்செல்வன்? பப்ளிக்கு நம்ம மேல நம்பிக்கை உண்டாற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதை விட்டுட்டு ஜேசி சின்னதுரை கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நீங்களும் எடுக்காம என்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கீங்க. அதை எப்படி நீங்க பண்ணலாம்? சாரி மேடம். சாரி சொல்றதுக்கு அவசரத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க சாரி சொல்றதுக்காக நான் கேட்கல. தப்பு இந்த மாதிரி நடக்க கூடாது. எஸ் மேடம். அதுதான். ஓகே மேடம். சரி, இந்தாங்க. எஸ் மேடம். என்ன ப்ராசஸ் பண்ணுமோ ஓகே பண்ணுங்க. மேடம். நீலா, 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 நீலா. அம்மா வாங்கம்மா. என்னம்மா இது, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஷோ, எனக்கு கைய ஓடல, கால ஓடல. என்ன அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழறீங்கம்மா? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? அம்மா, சொல்லுங்கம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா சொல்லுங்கம்மா, ஏன் அழறீங்க? எல்லாமே போயிடுச்சு நீலா. அந்த ரேகா என்ன ஒழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா. என்னம்மா சொல்றீங்க? வைர வளையல் திட்டத்து மேல நிறைய பேர் புகார் கொடுத்திருக்காங்களா? அதுல நான் முக்கியமான பொறுப்புல இருக்கிறதுனால அந்த ரேகா என்ன அரெஸ்ட் பண்ண போறது கேள்விப்பட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணா என் மாப்பிள்ள மாசிக்கு எவ்வளவு பெரிய அவமானம். தலைவருக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானமா? ஆமா மேடம், தலைவருக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கு தானே. அம்மா, இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். மசக்க, அம்மா எல்லாம் இறக்கி வச்சாச்சு, கிளம்புறோம்மா. என்னம்மா இதெல்லாம்? இதுல 300 கோடி ரூபாய் பணம் இருக்கு.
கோடியா? எதுக்குமா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இந்த பணம் எங்க வீட்டுல இருந்தா ரேகா பணத்தையும் பறிச்சுட்டு என்னைய அரெஸ்ட் பண்ணிடுவா. அதனால இந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் எரிச்சிட்டேன்னு போய் சொல்லிடுறேன். நீயாவது இந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு நல்லா இருமா. ரெண்டு வருஷமோ 4 வருஷமோ தெரியல, ஜெயில இருந்துட்டு வரேன். என் தலைவிதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். நீங்க எதுக்குமா ஜெயிலுக்கு போனோம்? வேற என்ன பண்ண சொல்ற? நான் போறேம்மா, நான் போறேன் ஜெயிலுக்கு. முக்கியமான நிர்வாகி நான் தான் சொல்லி நான் சரண்டர் ஆறேம்மா உங்களுக்காக. ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் எதுக்குமா? நானே போறேம்மா. என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் போறேம்மா ஜெயிலுக்கு. நீங்க வேதனைப்பட்டா என்னால தாங்க முடியாதுமா. அம்மா நீங்க அழாதீங்க, முதல்ல கண்ணை தொடங்கம்மா. இந்த பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து வைங்க. நான் வெளில வந்தோன்னு பத்திரமா உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி நீலா. என்னம்மா இது? இன்னைக்கு நான் வாழற இந்த வாழ்க்கை தலைவரும் நீங்களும் எனக்கு போட்ட பிச்சைமா. உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேம்மா. ஆமாம்மா. நீலா, உனக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் நினைக்கவே இல்லம்மா. ஐயோ அம்மா, இந்த பணத்தை எல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டு சரண்டர் ஆயிடு. நீ வெளியில வந்த உடனே இந்த பணத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். இதுல உனக்கு 10% கமிஷன் கொடுத்துறேன். ஐயோ என்னம்மா இது? நீங்க போய் என்கிட்ட கமிஷன் பேசிட்டு இதை நான் செய்யணுமா? இதனோட கடமைமா? நான் செய்யாம உங்களுக்கு வேற யாருமா செய்வாங்க? சரி, நான் கிளம்புறேன். ஏம்மா இவ்வளவு பணத்தை நம்ம எங்கம்மா ஒளிச்சு வைக்க போறோம்? அவசரப்பட்டு அந்த பொம்பளைக்காக நீ ஜெயிலுக்கு போறேன்னு ஏமா தேவையில்லாம சொன்ன? நான் அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்யல, நல்லா யோசிச்சு தான் முடிவு செஞ்சிருக்கேன். இல்ல நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டு இல்ல 1 ரூபா 2 ரூபா இருந்தா பரவாயில்ல, 300 கோடி ரூபாய் அதான் கொஞ்சம். பொண்ணால தான் குடும்பத்துக்கு பெருமைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பெத்த ரெண்டும் குடும்ப கௌரவத்தை குலைச்சி நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நீலாம்பரி விஷயம் பேப்பர்ல மட்டும் இல்ல, எல்லா டிவி நியூஸ் சேனல்லையும் சொல்லிட்டான். அவன் என் தங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் எனக்கு போன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறான்னு விசாரிக்கிறான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலப்பா. வெளியே தலை காட்டுறதுக்கு கேவலமா இருக்குப்பா. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அவளை போய் ஜெயில பார்க்க கூடாது, ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ணவும் கூடாது. பணம் பணம்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பேய்க்கு இந்த தண்டனை வேணும், அனுபவிக்கட்டும். அப்பா, நீலாம்பரி ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான், அது கரெக்ட். ஆனா இந்த பர்டிகுலர் விஷயத்துல நீலாம்பரி ஒரு பலிகடா ஆக்கப்பட்டு இருக்கா. ஆமா, ஜெயிலுக்கு போக வேண்டியது மனோன்மணி தான்.
நாளை பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்த